ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் ஒரு பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டேரோ கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஓகே, டேரோ கிளாஸ் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேரோ கிளாஸ் நம்ம எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, டேரட் கார்டுங்கிறது என்னென்னா அது ஒரு ஜோதிட கலை தான், சரியா? அது எதுக்கு நம்ம கற்றுக்கணுன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நம்ம இப்போ போயிட்டு இருக்க பாதை சரியா இல்லை தப்பா, இல்லை ஒருத்தவங்க நம்மகிட்ட பழகுறாங்கன்னு அவங்க என்ன இன்டென்ஷனில் பழகுறாங்க, இப்படி ஒவ்வொரு டைமே நம்ம நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம டேரட் கிளாஸ் கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே, டேரோ கிளாஸில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகே, த டவர், குயின் ஆஃப் பெண்டக்கிள்ஸ், Ace of Cups, okay, Page of Cups, Page of Pentacles, okay, Queen of Swords, the Emperor, okay, okay, the Lovers, okay, okay, Wheel of Fortune, okay, 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 okay. ஓகே, லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் ஒரு பர்சன். இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே 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 இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனுக்கு நீங்களும் அவங்களும் ஒரு ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கலாம், சரியா? ஜாப் ரிலேட்டட் ஆர் ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. மெயினாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது 2 பேருக்குமே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கலாம், இந்த பர்சனுக்கு ரொம்ப ஹை ஏஜாக இருக்கலாம்.
ஓகே. இது சிச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃப்ரெண்டு தான். அது 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கலாம், அல்லது இந்த பர்சன் வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸ்டடி ரிலேட்டட் ஆர் இவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்டடி ரிலேட்டட் இவர் வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இந்த பர்சன் ரொம்ப எமோஷ்னல் டிபெண்ட் பண்ணியிருக்காரு உங்களை. ரொம்ப சென்சிட்டிவ். இந்த பர்சன் ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட தாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு பர்சன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல் டைப்பாக இருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் இந்த பர்சன் வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காங்க. எமோஷ்னலி சோல்மேட்டாகவும் ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காங்க. இந்த பர்சன் வந்து உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகி மேபி 2 months இருக்கலாம், 3 months இருக்கலாம். உங்களுக்குமே இந்த பர்சன் கூட வந்து ஒரு 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குமே ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்டர் ஆகியிருக்கீங்க. பட் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு. பட் உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன்னால தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனீங்க. பட் உங்களோட லைஃப் வேறு, அவரோட லைஃப் வேறு, அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துட்டுண்டு. ஏன்னா நிறைய ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த சொசைட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை, நம்மளோட லைஃப் என்ன, நம்ம ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் சடனாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சடனாக வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பர்சனுக்கு கொடுத்துருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருப்பாரு. உங்ககிட்ட ரொம்ப அக்கறையாக பாசமாக இருந்திருப்பாங்க. எல்லா விதத்துலையுமே உங்களை ஒரு கேர் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இதெல்லாமே யோசித்து ஓவர் திங்க் பண்ணி ஏஜ் டிஃப்ரென்சஸ் இது எப்படி நம்ம சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கும், நம்ம லைஃப் எது நோக்கி போகும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கலாம். ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தாலுமே உங்களால் நார்மலாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் டு கனெக்ஷன், ஒரு டெலிபதி கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ வந்து உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போக முடியலை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேபி வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரிலேட்டட், ஒரு ஒர்க் ரிலேட்டட் மட்டுமே நீங்கள் இந்த பர்சன் கூட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் டைம் மட்டுமே இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி இருக்கலாம். ஸோ அந்த அந்த ஒர்க் முடிஞ்சதுமே நீங்கள் வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸுக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வந்து இதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு உங்களை. ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காரு உங்ககிட்ட. ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்காக இருக்குது. நீங்கள் இல்லாதப்போ அவர் ஒரு ஹை பொசிஷனில் உள்ள பர்சன். ஸோ நீங்கள் இல்லாத அந்த டைம் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஒரு இருள் மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. ஏன்னா இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு ஒரு அவரோட லைஃப்பில் ஒரு ஒளி மாதிரி உங்களை பார்த்துருக்காரு. ஸோ இவருக்கு இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, ஒரு இருள் இருந்த மாதிரி இருக்குது. பட் பயங்கர டேலண்டோட பர்சன், ஒரு ஹையர் பொசிஷனில் உள்ள பர்சன். பட் அவருக்கு லைஃப்பில் வந்து இப்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் ஒரு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்க. பட் இந்த பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வருது போகுது. ஸோ நீங்கள் என்ன ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கூட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. யூனிவர்ஸ் வந்து நமக்கு எது நல்லது பண்ணுதோ அது பண்ணட்டும். நமக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ அவர் வந்து திங்க் பண்ணுறது உங்களுக்கு தோணும். அதாவது ஒரு டெலிபதி கனெக்ஷன் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கு. அவர் சேடாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு சிம்பாலிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும், ட்ரிகர் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து வாண்டடாலாம் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வரல வெளியே. பட் உங்களை மீறி அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப போல்ட் அண்ட் பிரேவ் டைப். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப யோசிச்சிருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கொண்டு போனால் சரியாக வருமா, இது நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லதா அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருக்கீங்க. உங்களையும் மீறியுமே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க கரண்ட்லி. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க, நீங்கள் யூனிவர்ஸ் வந்து எனக்கு எது பண்ணிட்டு கொடுத்தாலும் ஓகே, என்னோட லைஃப்பில் உள்ள எனக்கான பர்சன் இவங்களாக இருந்தால் அது யூனிவர்ஸே சேர்த்து வைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. கெரியர் ஆர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பர்சனும் அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் கிட்ட தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் ஆகியிருக்காரு. ஏன்னா உங்ககிட்ட பழகின ஒரு ஷார்ட் டைமில் இந்த பர்சனுக்குமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு லைஃப்பில். இதுவரை எந்த ஒரு ஹாப்பினஸுமே அவருக்கு இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததில்லை. ஸோ உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன், எனக்கானவங்க, என்னோட ஒரு ஆன்மா, அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ அவர் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார். உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்க. ஸோ அவருமே யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு. டெய்லியுமே கேட்குறாரு, உங்களை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் திரும்ப வந்துடணும் அப்படின்னு. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு உங்களோட ஒரு அன்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த சயின்ஸ் வந்து எனக்கு எனர்ஜி காமிக்குது. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த பர்சன் மைண்டில் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையா, இல்லை உண்மையாக பாசிங் லவ் மாதிரி போயிட்டாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கான ஒரு உண்மையான அன்பாக இருந்தால் எப்படி இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம உண்மையாக இருக்கும்போது எங்கே இருந்தாலும் எந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நமக்கானவங்கன்னா திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி கரண்ட்லி அவர் வந்து இந்த டேரட் கார்டெல்லாம் ரீடிங் பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி ரீடிங் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் எனர்ஜி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை சேசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே ஒரு காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். பட் அவர் வந்து இன்னர் வைஸ் வந்து சேசிங் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பட் வந்து இந்த பர்சனுக்கும் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலை. வேறு ஆப்ஷன்ஸ் தேடி போகவும் முடியலை. என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் அந்த பர்சனுமே கொஞ்சம் மைண்ட் பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் சைலண்டாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்னு இவர் வந்து கேட்டுட்ருக்காரு. பட் இந்த தேர்ட் பார்ட்டிங்கிற வந்து அப்பப்போ இவருக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேண்டாம், இது சரி வராது, அந்த மாதிரி. அதாவது தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட ஒரு 2 பேருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் அந்தளவு இருந்ததில்லை. எப்போவுமே இந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் 2 பேருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பர்சனுக்கு. இந்த பர்சன் வந்து மைண்டில் லாஸ்ட் நைட் என்ன நினைக்கிறாருன்னா, கடவுளே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரீயூனியன் கண்டிப்பாக வேணும், அதை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் இந்த பர்சன்கிட்ட பழையபடி எமோஷ்னலாக உங்களுக்கு நடந்த ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இவர் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு, சேசிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வரணும், அவரோட லைஃப்பில் வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் அவர் இருக்கார். கண்டிப்பாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ யூனிவர்ஸ் வந்து சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து பயப்படுறீங்க.
நம்மளை விட அதிக ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள பர்சன் இவங்கள நம்ம மேரேஜ் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், சொசைட்டி என்ன சொல்லும், அந்த மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. பட் வந்து இந்த உங்களோட பயம் இதெல்லாம் மாறி உங்கள் ஃபேமிலி சைடு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் வேண்டிக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் மட்டும்தான் கேட்டுட்ருக்காரு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணணும். அதாவது ஏஜுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு லைஃபுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அழகான புரிதல், ஒரு அன்பு அப்படி இருக்கிறது மட்டுமே ஒரு லைஃபுக்கு தேவையானது. ஏஜுங்கிறது வந்து அது ஜஸ்ட் ஒரு நம்பர். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து கடவுள்கிட்ட ஜஸ்டிஸ் கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு ரியூனியன் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் நமக்கு என்ன வழி காட்டுதோ அதன்படி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்ட் இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். M important, A important, H important, B important, R important, T important, N important, I important, Q important. ஓகே, நீ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 2 important, 5 important, 9 important, 15 important, 20 important, 30 important, 14 important, 25 important. ஓகே, நீ இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜான்வரி இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 15 important, 17 important, 26 important, 29 important, 34 important, 38 important, 49 important, 53 important. இனி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துட்டோம். இனி இம்பார்ட்டன்ஸ் கலர்ஸ் பார்க்கலாம். கோல்டன் கலர் இம்பார்ட்டன்ட், ஒயிட் இம்பார்ட்டன்ட், பிங்க் இம்பார்ட்டன்ட், வைலட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் வந்து 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனியன் நடக்க போகுதுங்கிறதுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷுவராக ரெசனேட் ஆகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.